இப்போ நம்ம பார்க்குற பிளான்ட் என்னன்னு தெரியுதுங்களாங்க? இதை நம்ம ஆயுர்வேதத்தில், மருத்துவத்தில், நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற ஒரு மூலிகை. மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா நீங்களாம் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் 2 சைடும் நிறைய மூலிகைகள், செடிகள்லாம் இருக்கும். அதை பற்றின ஷார்ட்ஸ் தான், நான் பழைய ஷார்ட்ஸ் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 2 டேஸாக இந்த மூலிகைகள்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடி. அதுக்கு பக்கத்துலேயே மல்பெரி பிளான்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே தானாக வளர்ந்துருக்கும். இங்கே இருக்கிற வெதருக்கும், இங்கே இருக்கிற மழை பெய்துகிட்டே இருக்கிறதுனால, நல்ல கூலிங்காக இருக்கிறதுனால, யாரும் தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. காடு போல் முளைச்சிருக்கும். நம்மளோட வீட்டில் நான் எல்லாமே பிளான்ட் தொட்டிலையும் இல்லை தரையிலையும் நிறைய வச்சுருக்கேன். என்னென்ன தேவையோ அந்த மூலிகைகள்லாம். நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷாம்பு, ஃபேஸ் பேக் எல்லாமே மூலிகைகள் எனக்கு பத்தலை அப்படின்னா நான் கடகடன்னு ஓடி கடகடன்னு பறித்து கொண்டு போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் நம்மளோட மூலிகைகள், ஹெர்பல் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், எதுலேயுமே நான் அவுட் ஆஃப் ஸ்டாக் வைக்காமல் இருக்கிறது காரணம் அதுதான். தேங்க்யூ.